பசுமை நிறைந்த கிரீன்வெளி கிராமத்தில் கமலம்மாள் பாட்டி வாழ்ந்து வந்தார். அவரிடம் 2 அதிசய பசுக்கள் இருந்தன. ஒன்று பொண்ணு, மற்றொன்று வெண்ணிலா. பொண்ணு தினமும் தங்க காசுகளையும் தங்க கட்டிகளையும் கொடுத்தது. அதனால் கமலம்மாள் பாட்டி பொண்ணுவையே மிகவும் நேசித்தார். வெண்ணிலா தினமும் சுத்தமான பால், தயிர், மோர் என அனைவருக்கும் சத்தான உணவுகளை கொடுத்தது. ஆனால் பாட்டி அதன் மதிப்பை உணரவில்லை. பொண்ணுவை அன்பாக அணைத்த பாட்டி வெண்ணிலாவை எப்போதும் புறக்கணித்தார். வெண்ணிலா அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். சில நாட்களில் கடுமையான கோடை வந்தது. ஆறுகள் வறண்டன, குளங்கள் காலியானது, கிராமமே பசி தாகத்தால் தவிக்கத் தொடங்கியது. பாட்டியிடம் நிறைய தங்கம் இருந்தது. ஆனால் அந்த தங்கத்தால் ஒரு குவளை நீர் கூட வாங்க முடியவில்லை. அப்போதுதான் தங்கம் எல்லாம் ஒன்றுமல்ல என்பதை உணர ஆரம்பித்தாள். அப்போது வெண்ணிலா முன்வந்து அனைவருக்கும் பால், தயிர், மோர் என எல்லாவற்றையும் கொடுத்து முழு கிராமத்தையும் காப்பாற்றியது. மக்கள் அனைவரும் வெண்ணிலாவை நன்றியுடன் பாராட்டினர். கண்ணீர் மல்க வெண்ணிலாவை கட்டிப்பிடித்த கமலம்மாள், என்னை மன்னித்துவிடு, உண்மையான செல்வம் நீதான் என்று கூறினார். மீண்டும் கிராமம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. அன்றிலிருந்து கமலம்மாள் பாட்டி 2 பசுக்களையும் சமமாக நேசித்தார். தங்கம் வாழ்க்கையை வசதியாக்கலாம், ஆனால் அன்பும் உணவும் தான் உயிரை காக்கும் உண்மையான செல்வம்.